நான் ஸ்டேஜுக்கு போனோம்னா இந்த பாட்டு ஆரம்பிச்சது. பாட்டு ஆரம்பிச்சதோ என்னவோ அவ்வளவே தான். அது ஒரு டேக் ஆஃப். சிஸ்டரோட சன் வந்து என்கிட்ட கேட்டா, நீ வந்து இன்ஸ்டாவை செக் பண்ணியா? இல்லையே, என்னாச்சு? நீ செக் பண்ணு. சோ நான் செக் பண்ண போனா, ஐயோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. July 26th is my 70th birthday. Yes, I'm 69 and a half right now. First time I'm saying it so loudly. அந்த சாங் இப்ப வரைக்கும் ஒரு பார்ட்டி சாங், ஒரு பீக் சாங், ஒரு வைப் சாங். அந்த மாதிரி டான்ஸ் பண்ணி பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் மாடலிங்ல சான்ஸ் கிடைச்சது. பின்ன as a Miss India சான்ஸ் கிடைச்சது. Then I went to the Miss World also in 1978. காதலர் தினம் படம் இருக்குல்ல, அவங்களுடைய மதர் ரோல் கார்த்திக் டைரக்டர். கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுற போனா நான் வந்து எனக்கு கிடைக்கலங்கிறது பிடிச்சுக்கிட்டு ஓடினதே கிடையாது. I suppose that is probably the reason why I smile, why I laugh. அந்த டைம் பீரியட்ல கமல் சார் பாலிவுட்ல இருந்த அந்த ஒரு டைம் பீரியட் ஒன்று. It was called Dekha Pyar Tumhara in Hindi. Me, Rati Agnihotri and Kamal sir. என்னோட ஃபுல் லைஃபே இட் இஸ் லைக் a ஸ்டோரி, கதை. as in ஒரு ட்ரைனிங் கிடையாது. as a டான்சர் கூட எனக்கு ட்ரைனிங் கிடையாது. எங்க ஃபேமிலியில நான் எல்டஸ்ட், மூத்த குழந்தை, ஃபர்ஸ்ட் சைல்டு. வயசுக்கு மீறின புத்தி, வயசுக்கு மீறின எந்தூசியாசம், வயசுக்கு மீறின ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட கல்பனா ஐயர் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், நான் சௌக்கியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்க மேம். ஆக்சுவலா யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் எ லாங் டைம், இவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை வந்து நாங்க சான்ஸ்லெஸ் மேம். சோ அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பத்தி சொல்லுங்க மேம். ஆக்சுவலி இது வந்து ஒரு மர்மமாவே இருக்கு. எனக்கே நம்ப முடியல. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதெல்லாம் ஒண்ணும். அது வந்து கல்யாணத்துக்கு அட்டென்ட் பண்ணதான் போனேன். எனக்கு வேற ஒரு அஜெண்டாவும் இல்லை. எனக்கு என்ன அங்க நடக்க போறதுன்னு கூட தெரியாது. சோ நான் வந்து எங்க ஃபேமிலியோட நான் இந்த கல்யாணம் அட்டென்ட் பண்ண போலாம். ரொம்ப நாள் ஆச்சு, இங்கேயும் ஜாஸ்தி போனது கிடையாது. நான் இங்கேயும் போறது வர்றது கொஞ்சம் குறைச்சல். சோ இவ எல்லாருமே சேர்ந்து என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு போனாங்க. என் சிஸ்டரும் அவளோட சன்னும். கல்யாணம் அட்டென்ட் பண்ணதானே போறோம், நம்ம சும்மா சைட்ல உட்காந்து குழந்தைகள் எல்லாம் பண்ற குமாலத்தை பார்த்துன்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஆல் ஆஃப் அ சடன் நீங்க ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. நான் ஏன் ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னு நான் என்னோட மூஞ்சில ஒரு கொஸ்டின் மார்க். சோ அப்ப வந்து என் சிஸ்டர் அவ சன்னு சொன்னாங்க, நீ இப்போ என்ன பண்ணாலும் சந்தோஷமா பண்ணிட்டு வாங்க. ஓகே, என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது, பட் நெவர் மைண்ட். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட். இந்த ஆர்டிஸ்ட்ங்கிறது வந்து என்னைக்குமே யூ டோன்ட் ஃபர்கெட், யூ நோ இன் யோர் மைண்ட். சோ எனிவே யூ டோன்ட் ஃபர்கெட் இட். சோ ஐ வென்ட் அந்த ஸ்டேஜ் கிட்ட போன உடனே சின்ன குழந்தைகள்லாம் 20 வயசு 19 வயசு அந்த மாதிரி வண்டும் நண்டும் செண்டுமா ஆடிட்டு உட்காந்து இருந்தது. ரொம்ப பிரமாதமா இந்த ஷோ வாஸ் சோ பியூட்டிஃபுல். சோ நம்ம வந்து அதை என்ஜாய் பண்றது மாதிரி நான் அங்க போய் நின்று உடனே வந்து நீங்க ஸ்டேஜுக்கு போங்க சொன்னேன். நான் ஸ்டேஜுக்கு போனேன். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்? யாரும் ஒன்னும் சொல்லல. எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் ஸ்டேஜுக்கு போன உடனே இந்த பாட்டு ஆரம்பிச்சது. பாட்டு ஆரம்பிச்சதோ என்னவோ அவ்வளவே தான். அது ஒரு டேக் ஆஃப். ஆனா இன்னைக்குமே என் லைஃப்ல நான் வந்து என்ன பண்ணாலும் சந்தோஷமா சிரிச்சுட்டு பண்ணுவேன். அது சக்சஸ்ஃபுல் இல்லையோ, அது எப்படி ஆகுமோ ஐ டோன்ட் நோ. ஆனா பட் ஐ டோன்ட் ஹாவ் எப்படி சொல்வா, ப்ரீ பிளான் பண்ணினதே கிடையாது. லைஃபே ப்ரீ பிளான் பண்ண கிடையாது. என்ன நடக்கிறதோ எப்படி நடக்கிறதோ அது சந்தோஷமா நம்ம பண்ணணும்னு அது பண்ணிட்டு நான் வந்து இவ்வளவு நல்ல ரியாக்ஷன் அங்கேயே கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஆஃப்டர் 2 days நாங்க வந்து இன்னும் இந்தியாலேயே கொஞ்சம் இங்க அங்க போன வேண்டியது. நாங்க போனோம். அடுத்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எங்க சிஸ்டரோட சன் வந்து எங்கிட்ட கேட்டா, நீ வந்து இன்ஸ்டாவை செக் பண்ணியான்னு. சரி இல்லையே, என்னாச்சு? நீ செக் பண்ணு. சோ நான் செக் பண்ண போனா, ஐயோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயம் நடந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஆல் ஆஃப் அ சடன் இட் வாஸ் லைக் அ ரீபர்த். எனக்கு இன்னும் ஒரு நம்பவே முடியல. ஆனா சந்தோஷம். ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்? as an artist you never, yes, as an artist you never forget. மறக்க முடியாது. you remember all the good times, you remember the happy times.
அண்ட் இது சந்தோஷப்படுற விஷயம்னா, இந்த காலத்து குழந்தைகள் நீங்க எல்லாரும் யூ ஆல் யங்ஸ்டர்ஸ், உங்களை போல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் எனக்கு கிடைச்சதுன்னா இதுக்கு மீறி கொடுத்து வச்சோம். That's all I can say. You know, God has been so kind. An entire new generation, an entire new fan following, a complete unexpected gift. I always say, நம்ம மனசுல வந்து என்னத்தை வேண்டிக்கிறோமோ அதை சின்சியரா வேண்டின்னு இருந்தான்னா அந்த வேண்டுகோள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு he will hear. And in my heart, yes, in my heart I believe he heard me. எனக்கு இன்னி ஒரு கொஞ்சம் கூட வேலை பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு maybe he heard me. I don't know. In 6 months, I'm going to be 70. Okay. July 26th is my 70th birthday. Okay. Yes. I'm 69 and a half right now. Okay. July 26th is my birthday. And the first time I'm saying it so loudly. So I think that this is a gift from him. Innu konja kuda you can do anything. So why not? Namakku as an artist, when I didn't get trained, as a dancer I didn't get trained, I did everything with the bottom of my heart, with sincerity. So if there is something left that I need to do and I want to do, I hope my God gives it to me. And this is, what can God give me more than this? He has given me so many beautiful youngsters holding me and telling me that we like your energy, ma'am. We want to be like you, ma'am. I have an entire new world in front of me. அண்ட் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக். நீ சத்தியமான சொல்றேன், எனக்கு இந்த குழந்தைகள்லாம் நம்மளை பார்த்து நின்று நம்ம கிட்ட பேசி இவ்வளவு ஆசையா இருப்பாங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. சத்தியமா என் மனசுல அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணமும் இல்லாததுக்கு நான் சும்மா ஒரு டான்ஸ் பண்ணேன். அது இவ்வளவு ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு வந்து ஃபர்தரா இன்டர்வியூக்கு போறதுக்கு முதல்ல ஐ வாண்ட் டு டெல் ஆல் யோர் வியூவர்ஸ் ஆல்சோ, நன்றி. Thank you for giving me a second innings. Thank you for whatever it is worth. என்னவானாலும் சரி, இந்த ஜாய் அதுக்கு எல்லாருக்கும் thank you. கண்டிப்பா மேம். ஆக்சுவலா நீங்க உண்மையா சொல்ல போனா உங்களோட எனர்ஜி நான் எங்க இருந்து பாக்குறேன் அப்படின்னா, உங்களோட பாட்காஸ்ட் எல்லாமே நான் நிறைய பார்த்திருக்கேன். சோ நீங்க ஒர்க் பண்ணதை எந்த அளவுக்கு லவ் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்க. as a டான்சரா ஒரு படத்துக்குள்ள உள்ள நுழையும் போது அந்த படத்தையே ஓன் பண்ணிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. லைக் ஒரு சாங்க்கு நம்ம டான்ஸரா போறோம், பட் ஆனா அந்த படத்தை நம்ம ஓன் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. அவ்வளவு விஷயங்கள் நான் உங்களை பத்தி பாத்துருக்கேன். எனக்கு சொல்லுங்க, லைக் ஒரு டான்சரா இருந்து அப்படியே கன்வெர்ட் டு மாடல் ஃபீல்டிங், ரைட்? ஃபர்ஸ்ட் நீங்க டான்சரா தான் கெரியர் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் மாடல் ஃபீல்டுக்குள்ள போறீங்க. இது ஆக்சிடென்ட்லி ஆர் கோ வித் தி ஃப்ளோ? என்னோட ஃபுல் லைஃபே இட் இஸ் லைக் a ஸ்டோரி, கதை. ஓகே. as in ஒரு ட்ரைனிங் கிடையாது. ஆஸ் அ டான்சர் கூட எனக்கு ட்ரைனிங் கிடையாது. சின்ன வயசுல இருந்து நான் டான்ஸ் எல்லாம் ஒன்னும் ட்ரெயின் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு எப்படி இன்ஸ்டிங்டிவா என்ன தோணித்தோ நான் அதுதான் பண்ணேன். சோ ஐ ஆல்வேஸ் லுக் அட் திஸ். எனக்கு எங்க ஃபேமிலியில நான் எல்டஸ்ட், மூத்த குழந்தை, ஃபர்ஸ்ட் சைல்டு. ஆனா நான் ஐ திங்க் ஐ வாஸ் born old. I was not born young. வயசுக்கு மீறின புத்தி, வயசுக்கு மீறின enthusiasm, வயசுக்கு மீறின ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. என்னைக்குமே எனக்கு கம்ப்ளைண்ட் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பிரின்சிபல்ஸ், கொஞ்சம் ஜாஸ்தி வேகமாவே எனக்கு கொஞ்சம் கோபம் எல்லாம் வரும். ஆனா அதெல்லாம் கூட போயிடுச்சு. அது சொல்றேன் இல்லையா, வயசு ஆக ஆக யூ லேர்ன் being angry or being upset is going to get you nothing. But even now I personally have to control myself because ரொம்ப ஜாஸ்தி பிரின்சிபலா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பிரின்சிபல்ங்கிறது இட் கேன் கண்ட்ரோல் யூ. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி. ஆனா சில திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஓல்ட் ஸ்கூல். எனக்கு டைமிங், பங்க்சுவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் எவ்வளவு மெசேஜ் அனுப்பிக்கிறேன், ஐம் ரெடி, ஐம் திஸ், ஐம் தட். அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. ஐ ஆல்வேஸ் திங்க், நான் உங்க டைமிங்க நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன்னா நீங்க என் டைமிங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இல்லையா? நான் டான்ஸ் எல்லாம் கத்துக்கல. சோ நான் யாரோட பேச்சு கேட்கணும்? என் டான்ஸ் மாஸ்டரோட பேச்சு கேட்கணும். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து நீ இப்படி பண்ணுன்னு சொன்னா நான் அதை இப்படித்தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு நான் இப்படின்னு பண்றான் சரிப்படாது. அவர் சொன்னார் இப்படி பண்ண, இல்லையா? சோ அந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணுவோம். யார் எப்படி டான்ஸ் பண்றான்னு பார்த்து, யார் எப்படி நடக்கிறான்னு பார்த்து. ஏன்னா உங்ககிட்ட ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன். as the eldest I had certain responsibilities. எனக்கு I wanted to look after my family, but that was not something I looked as a job. It was something I wanted to do. எனக்கு பண்ணணும், என் மனசால இருந்தது.
பாத்துக்கணும், யாருக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது. And at the same time, my family was also very protective, but non-interfering. என்னோட கரியர்ல யாரும் இன்டர்ஃபியர் பண்ணது கிடையாது. The decisions to do right, wrong, எல்லாம் was mine. So, yeah, completely. I had a very supportive family, non-interfering supportive family. அந்த மாதிரி டான்ஸ் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் மாடலிங்ல சான்ஸ் கிடைச்சது. பின்ன as a Miss India சான்ஸ் கிடைச்சது. Then I went to the Miss World also in 1978. I did very, very well. Yes. And now I came back to India in the end of 78. And அப்ப வந்து எங்க அம்மா சொன்னா ராஜ்ஸ்ரீ ஆபீஸ்க்கு போனோம். They want to meet you regarding a film. I said, okay, போலாம். And the time I signed Manokamna. That was my first film. It's a Rajshri film, first film. And on the romantic song shoot பண்ற same time, Devanand, Mr. Devanand, God bless him, he met me and he said, Kalpan, there is a dance in my film. But I have to tell you, the dance is being picturized on Simple. You have to support her. I said, I will. And everybody told me, உனக்கு ரியலா கொஞ்சம் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு. சரி, ஏன் என்ன ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி, ஒரு ஸ்டூடியோல நீ ஹீரோயினா ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்க, அதே ஸ்டூடியோல டான்ஸ்க்கு வந்திருக்கிற ஆஃபரை அக்செப்ட் பண்ண, என்ன பண்ற? ஐ செட், ஃபர்ஸ்ட்லி ட்ரைனிங் கிடையாது, காட்ஃபாதர் கிடையாது, தெரிஞ்சவா யாரும் இல்லை, இது மட்டும் நான் வந்திருக்கேன் இல்ல, ஐ ஹவ் கம் ஹியர், ரைட்? சோ நான் ஹீரோயினா இருந்தா என்ன, டான்சரா இருந்தா என்ன, வித் மை ஹெட் ஹெல்ட் ஹை, வேலையே நான் விட மாட்டேன். வாட் எவர் இஸ் ரிட்டன், இட் வில் ஹேப்பன். சோ ஐ டிட் தட் டான்ஸ். அப்படியே தான் I did that dance. And andhe settle I signed Hari Om Hari, Tu Mujhe Jaan Se Bhi Pyara Hai, Kudrat, Chodo Sanam, ella ade settle, everything. Okay. Yeah, ade settle. I signed 5-6 films at the same time, and most of the songs were in that particular era super hits. And because disco became a sensation, appo vande நான் இப்படி சோனா பிரதர் மாதிரி இருந்தது, அவளுக்கு எல்லாருக்கும் வா ரொம்ப நல்லா இருக்குன்னு. இப்ப இருக்கிற கல்பனா இல்லையே, அப்போ இப்படி இருந்தேன். பெரிய கதை, பழைய கதை. ஆனா அது அப்போ வேணும். அப்போ இட் வாஸ் வெரி குட். அப்ப வந்து என்கிட்ட இருந்து கேட்பா, you're sure you're a South Indian? I said, why are you saying this to me? And they would say, you're so thin. So அப்போ அப்படி, இப்போ இப்படி. ஆனா அந்த தட் வாஸ் வெரி வெரி ரைட் டைம். எவ்ரிதிங் வாஸ் குட். கிடைச்ச ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. கோ ஸ்டார்ஸ் வர் வெரி குட். அண்ட் நமக்கு வந்து உட்காரத்துக்கு டைம் இல்லை தம்பி, அவ்வளவு வேலை. God was so kind to me. And கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுற போனா, நான் வந்து எனக்கு கிடைக்கலங்கிறது பிடிச்சுக்கிட்டு ஓடினதே கிடையாது. I suppose that is probably the reason why I smile, why I laugh. Because எது நம்ம இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும். I've always believed. As a matter of fact, a lot of people have told me, you're a South Indian, you should go more to the South. And South Indian going to the South is not the problem. The point is, எனக்கு என்ன இருக்கோ, it will come to me. And when it comes to me, I will do it to the best of my ability. அதே டைம்ல நிறைய டான்ஸ் பண்ணிட்டே சமயத்துல I did நல்லவனுக்கு நல்லவன். Yeah, of course. அதுக்குள்ளதான் நான் வரலான்னு இருந்தேன். அந்த சாங் இப்போ வரைக்கும் ஒரு பார்ட்டி சாங், ஒரு பீக் சாங், ஒரு வைப் சாங். எனக்கு அந்த சாங் மெமரிஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆர் மெமரிஸ். I have very very beautiful memories. Let me assure you. அது எப்படின்னா, see, when I did Hari Om Hari, it was a very successful English tune, One Way Ticket to the Moon. So when I did that, it was very successful. And because it was successful, see, anything that is a success will bring you joy. Yeah. Adala and the time la na ennatha tottalum somehow the other it would be successful. This is it, you know. There is a time when whatever you do, even if it is rubbish, it will be successful. But mercifully, எனக்கு நான் ரபிஷ்னு சொல்ல நேரம் வரல. ஏன்னா 3 minutesல நான் என்ன ரபிஷ் பண்ண முடியும்? மேக்சிமம் டைம் லிமிட் ஒரு பாட்டு வந்து 3 minutes. அந்த 3 minutesல நான் என்ன தப்பு பண்ண முடியும்? மேக்சிமம் ஒரு சாங் கொஞ்சம் கூட லாவிஷா இருந்ததுன்னா 4 minutes. அதுக்கு மீறி கிடையாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து
எல்லாம் காட் சென்ட் தம்பி, கம்ப்ளீட்டா. ஃபர்ஸ்ட் சாங் தூ முझे जान से भी प्यारा है, இல்ல சாரி, ஃபர்ஸ்ட் சாங் ஜப் சாய் மேரா ஜாது, லூட்மார். ஓகே, அது வந்து இன்னொரு ஹீரோயின் மேல பிக்சரைஸ் ஆச்சு. ஆனா இட் பிகேம் ஃபேமஸ் தட் கல்பனா ஹஸ் டன் தி சாங். தி லக் தானே இது. how do I even explain this? ஓகே, அதே செட்ல சைன் பண்ணது ஹரிஓம் ஹரி, சூப்பர் சக்சஸ்ஃபுல். அதே செட்ல சைன் பண்ணது குதிரத் பாட்டு along with Mr. Vinod Khanna and Hemaji. Beautiful song, beautiful song. All these songs, they have come to me, and when they came to me, I took it with my children, full of love and affection. நான் வந்து ரொம்ப வேலை விஷயத்துல மட்டும் நான் இன்னைக்குமே என் லைஃப்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. If ever I have compromised, it will be an error, it will be a mistake. But then mistakes yaar panla, and not with my work, never with my work. I've never done that with my work. And at the same time la after a few years I started doing television shows, lots of good roles. Junoon வந்து சவுத்ல ரொம்ப ஃபேமஸா கேள்விப்பட்டேன். Junoon, ஆமா, என்னோட வயசுல பெரியவர் எனக்கு பிள்ளை. God bless his soul, மோகன் கோகலே. அவர் என்னோட வயசுல பெரியவர், ஆனா அவர் எனக்கு பிள்ளை. ஆமா, ஆனா இவ எல்லாரும் நல்ல ஆர்டிஸ்ட். So there was lot to learn, plenty to learn. Yes, ஜுனூன், யுக், சந்திரகாந்தா, கஷிஷ், இதெல்லாம் தில்லகி, தர்த், நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து வேலை வந்து சொல்லுவாங்க இல்ல, வயசு ஆக ஆக வேலை பண்ணி பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. ஆனா பின்னே வேலை இருந்தது. ஐ வாஸ் பிஸி. இது சேம் ராஜ்ஸ்ரீ ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொடக்ஷன்ல ஐ டிட் a small role along with Miss she's also passed away, ரீமா லாகு. படத்து பேர் வந்து ஹம் சாத் சாத். அந்த படம் பண்ற சமயத்துல என்னவோ என் மனசுக்கு கொஞ்சம் ஒரு இது இருந்தது, கே பண்ணலாமா, இனிமேல் வேணுமா, போருமா. ஸோ என்ன நான் இன்னைக்குமே ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணது, என் சின்ன தங்க அவளும் நானு தான், we always live together. ஸோ அவகிட்ட நான் கன்சல்ட் பண்ணி சும்மா பேஷண்ட் சமயத்துல அவ சொன்னா, ரொம்ப ரொம்ப வைஸ் அட்வைஸ், உனக்கு போருன்னு தோணுதுன்னா நிறுத்திடு, நிப்பாட்டுடு, we can do something else. So I told her, வேற என்ன பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு சொல்ற சமயத்துல again my God came to help me. A friend of mine had a restaurant in Dubai and he was looking for somebody to manage the place, be with him, and I've known them for many years, and I said yes, I'll come. See, for me it was important to work. If the kind of work I was looking for I was not getting, see, either the work should be good or the money should be good. ரெண்டுமே good இல்லனா பின்ன நாங்க என்ன பண்றேன்? Correct. What am I doing? So I came here. இங்க வந்து எனக்கு 26 years ஆகுது. ஆமா, I came here in 99. Please come to South. Definitely roles will come. I hope so. இந்த ஒரு ரீலுக்கு அப்புறம் அவ்வளவு பேர் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Again, உங்க பேச்சு கேட்டாது வரட்டும் வேலை. நான் வந்து கிளியராவே இல்ல, நான் கிளியராவே சொல்லிருக்கேன் தம்பி, any role, any it can be any role, grandmother, mother, atte, mami, any I don't mind, absolutely don't mind. My hair is not colored, it's natural, but if I have to apply black to do a role, I will. Nice. I will. Yeah, it's work. There is no compromise on work. I will work hard. In my heart I know I will work hard. அதுக்கு மேல he will decide for me. நைஸ் மேம். ஏன்னா லைக் இப்போ ஒரு போல்டா பேசுறீங்களா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்குல்ல உங்களுக்கு, இது நான் உங்களுடைய பழைய, அதாவது 1978லயே அந்த அளவுக்கு ஒரு போல்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நிறைய விஷயங்கள் பண்றது இருக்குல்ல, இட்ஸ் நாட் ஈஸி இல்ல அந்த பீரியட்ல. இப்ப ஓகே ஜென்சி இதெல்லாம் இருக்கு, அப்ப அந்த பீரியட்ல இட்ஸ் நாட் ஈஸி. சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலி என்னோட டைம்ல வந்து எனக்கு இன்டராக்ஷன்ங்கிறதே கம்மி தம்பி. ஏன்னா see, ஆமா, ஏன்னா in a film you have a hero, heroine, vamp, villain and dancer. இதுதான். இப்போ விஷயம் வேற. இப்போ கேன்வாஸ் எல்லாம் பெரிய கேன்வாஸ், பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு 1000 ஆர்டிஸ்ட். அப்போ எல்லாம் மேக்சிமம் 5-6 மெயின் கேரக்டர்ஸ், பாக்கி எல்லாம் சின்ன கேரக்டர்ஸ். So most of my contribution was only as a dancer, no? So எனக்கு என்ன இன்டராக்ஷன் ப்ராப்ளம், எனக்கு என்ன இருக்க போறது? மேக்சிமம் டு மேக்சிமம் வில்லன், அந்த டென்ல வில்லன் வரும், அந்த டென்ல ஹீரோ வில்லன் ஃபைட்டிங், அதுக்கு நடுவில் நான் அது என்ன செட்டில் கூட
ஆமா, செட்டில் நான் டான்ஸ் பண்ணுவேன். அந்த டான்ஸ் எல்லாம் முடிகிற சமயத்துல எங்கேயாவது ஒரு கார்னர்ல எவனாவது ஒருத்தன் ஒரு குத்தை எவனையாவது அடிப்போம். It was all entertainment. There was really nothing much I could complain about. As a dancer, I did my job. I was happy. I had no Nice. complaints. ஆமா, ஆனா இப்போ வந்து things change ஆயிருக்கு. கொஞ்சம் canvases have become bigger. There is much more interaction and participation. என்னோட டைம்ல இந்த டைம்ல என்ன டிஃபரன்ஸ் I feel na, it's become more about casting directors. It's become more about people looking for even smallest of roles, the correct people, which is very good. This is growth. This is positive, very positive. And even the story has, at least most of the stories have a little more to say. Whether all is successful or not, we don't know. The success and not being a success is in anybody's hand, nobody's hand. The public decides. But there is more to do. There is more to do. So அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நமக்கு ஏதாவது கிடைக்கும். I will also get a chance to do something. ஒரு ஸ்மால் ஹோப் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலா என்னன்னா காதலர் தினம் படம் இருக்குல்ல, காதல் தினமா, குணால் ஆ அவங்களுடைய மதர் ரோல், லைக் ஆமா, கார்த்திக் டைரக்டர். ஆக்சுவலா இப்ப ரீ ரிலீஸ் ஆனிச்சு மேம் இங்க. ஓகே ஓகே, என்ஜாய். அப்படியா? தெரியாது எனக்கு. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். மெமரிஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி எனக்கு ஜாஸ்தி மெமரிஸ்ங்கிறது இப்போ இமிடியட்டா ஞாபகம் வரல. ஆனா எனக்கு நல்லா இந்த ஞாபகம் இருக்கு. அந்த புள்ள வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப யங், வெரி ஸ்வீட் பாய். பாஸ்ட் அவே இல்ல? யா, ரொம்ப நல்ல ஸ்வீட் பாய், ரொம்ப வெல் பிஹேவ்ட், வெரி கைண்ட், ரொம்ப பொலைட், வெரி சாஃப்ட் ஸ்போக்கன். என்ன ஆச்சோ ஏதாச்சோ, நீங்க ரொம்ப ஜாஸ்தி இன்டராக்ட் நான் பண்ணல, சோ எனக்கு ஜாஸ்தி தெரியாது. ஆனா குட் செட்டப், நல்ல செட்டப் அண்ட் குட் டைரக்டர். ரொம்ப ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். ரொம்ப சிம்பிள் ரோல், நல்ல ரோல். ஐ ஹேவ் குட் மெமரிஸ், நாட் டூ மெனி மெமரிஸ், பட் இருக்கிற மெமரி வாஸ் குட் மெமரிஸ். வெரி நைஸ், வெரி நைஸ். சூப்பர் மேம். மேம் ஆக்சுவலா நீங்க இடையில வந்து வினோத் கண்ணா சாரை பத்தி சொன்னீங்க. ஆக்சுவலி இங்க இப்ப அக்ஷய் கண்ணா சாரை திருப்பி எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் யுவர் சாங் துரேந்தர் மூவில வரக்கூடிய அந்த ஒரு சாங், அந்த சாங்னால தான் எனக்கு கிடைச்சிருக்கு பாப்புலாரிட்டி. இப்போ எந்த ஜியா சொன்னா என்ன, எந்த ஜெனரேஷன் சொன்னா என்ன, நான் பண்ண காலம் வேற காலம். அது ஒரிஜினல். தட் இஸ் ஒரிஜினல் கல்பனா ஐயர், உஷா ஐயர், உஷா உத்துப், சாரி, அண்ட் மிஸ்டர் பப்பி லாய்டே. இப்போ வந்து துரந்தர்னால தானே எவ்ரிபடி வோக் அப், ரம்பாஹோ. சோ அந்த கிரெடிட் அந்த அந்த ஃபிலிம் மேக்கருக்கு போய் தானே ஆகணும். தேங்க்யூன்னு தானே சொல்ல முடியும்னா. சோ தேங்க்யூ. எனக்கு என்னன்னா, லைக் வினோத் கண்ணா சார பத்தி நீங்க ஒரு விஷயம் சொல்லிருப்பீங்க. ஆக்சுவலி இஸ் a legend, இஸ் a charm. லிட்டரலா நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். மிஸ்டர் வினோத் கண்ணா பத்தி நான் என்ன பேச முடியும், நான் பேசலங்கிறது. அவ்வளோ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். தம்பி, யூ கேன் பி a lot of things in life. You can be successful, you can be very rich, you can be so many things, but it is very, very difficult to be a nice human being all the time. He was a nice human being all the time. யாரு மேலேயும் ஒன்றுமே நான் என்னைக்குமே I've worked with him. Other than that also, whenever I saw him, he's always been polite, courteous, decent, respectful. These are qualities, you know. And I don't remember அவர் எங்கேயும் இது politics in which way, he மனசுக்குள்ள ஒண்ணு வாயில ஒண்ணு அந்த மாதிரி, never. I've always seen him very the way he is. If he likes you, he likes. ஆமா, very straightforward and ரொம்ப டீசென்ட் ஹியூமன் பீயிங். அதே மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ பிள்ளைய ஒண்ணு. சோ பாக்கிறதுக்கும் அப்பா மாதிரி, நடக்கிறதும் அப்பா மாதிரி, சிரிப்பும் அப்பா மாதிரி. Maybe the qualities are also the same, and I hope they are, because he's inherited a lot. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் பார்க்கும்போது நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம்ல வினோத் கண்ணா சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. Definitely 110%. There are some people you will miss. Always you will miss, not because of anything else. This is just the way of the world. அவ பண்ணி போடுக்கிற வேலை வந்து அது, that is different. As human beings, அவ நம்மளோட எப்படி இருந்தா, அவ நம்மளோட எப்படி பிஹேவ் பண்ணா, அவ நமக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தா, அவ நமக்கிட்ட எவ்வளவு கைண்டா இருந்தா. ஏன்னா I always tell everybody, then people ask me, how come you're so forgiving, Kalpana? I said, it doesn't take much to be kind, you know. People have forgotten, unfortunately. நம்ம வந்து அந்த சக்சஸ்ங்கிறது அவ்வளோ ஒரு giddy, it's a very giddy thing. It can turn around and
completely make you lose your head. If you stay grounded and if you remember that somebody was kind for you to be successful, it's time you were kind for someone else to be successful. People have forgotten these small things. There is a lot of arrogance. And arrogance is, it never really turns around. யாரையுமே ஹெல்ப் பண்ணது கிடையாது. அகங்காரம் is negative. Kindness, yeah, you have to be kind. I believe that we all make mistakes. We are not perfect. Nobody is perfect. But if we sit back and think that maybe, just maybe, I could be wrong. Maybe. Okay. And the maybe liye or sorry irukku. When you have made a mistake, any mistake, if in your heart you feel, oh, maybe I was wrong, that itself is a sorry. So the minute you say sorry, you earned a few points from up, because there is nobody who is perfect. I don't think I am. I don't think anybody is. There are few people that who bring out the best in you. And the human being or human being is Mr. Vinod Khanna. Nice man. I miss him. Of course, ma'am. Ma'am, அந்த டைம் பீரியட்ல கமல் சார் பாலிவுட்ல இருந்த அந்த ஒரு டைம் பீரியட் ஒன்று இருக்கு. அப்பெல்லாம் கமல் சாரை பத்தி என்ன பேசிப்பாங்க, லைக் அந்த ஒரு கிரேஸ் எப்படி இருந்துச்சு அப்ப? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கமல் சாருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட். நான் அவரோட ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபிலிம் நான் பண்ணேன். இட் வாஸ் கால்ட் தேகா பியார் தும்ஹாரா இன் ஹிந்தி. மீ, ரத்தி அக்னிஹோத்ரி அண்ட் கமல் சார். அதை தவிர கூட கமல் சார் எனக்கு நன்னாவே தெரியும். And with a lot of respect and humility, I have to admit that is a wonderful actor. Brilliant is a better word, but let me settle for wonderful. I only know one thing, that there is talent, and then there is talent, and there is Mr. Kamal Haasan. Okay. Yes, there is a difference. In Nice. the name itself, there is so much integrity, discipline, work, ethics, amazing support for the co-stars, and also there is something that you can call an actor. There is a capital letter actor and there is a small letter actor. This gentleman is a big actor, but an actor who will deliver. The script will wake up. For me, he is a complete actor, without a doubt in my heart. I have to admit this. And the way he works, the body of work, he doesn't need me to applaud him. But amazing talent, and a very giving actor who also turns around and includes all his artists with him and makes sure that the film is in complete total, it's perfect. And that is what it is all about. And is there anything he doesn't do? He acts well, he sings well, he dances well. What more can I say? Amazing actor. Amazing. இப்ப ரீசெண்டா லைக் ஆஃப்டர் எ லாங் டைம் கமல் சார் ரஜினி சார் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அது சென்டென்ஸ் எனக்கு கம்ப்ளீட் பண்ண தேவையே இல்ல. அந்த பத்தி பேசாதவா இல்ல. And I have worked with both of them. Nalavanukku Nalavan with Rajini sir, what a legend. And Kamal sir, I have done one movie. And both of them, A1 human beings. I'm nobody to judge anybody, but I've worked with both of them. So for me, what I see, what I saw, what I got is what I want to remember. People can have any opinion they want. As far as I'm concerned, they are both legends, and seeing them together is going to be a complete treat, heavenly treat. Fantastic. One of the best news. Best. I'm so happy. நைஸ். ரொம்பவே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கோம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த 20 மினிட்ஸ்ல உங்களுடைய சில விஷயங்களை நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த வேர்ட் அண்ட் ப்ளீஸ் கம் சவுத் அண்ட் சென்னை டெஃபினட்டா சீக்கிரம் வாங்க. ஆக்சுவலா உங்களோட நேர்ல ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது சேனலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ.